ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வெஜ்ஜு சால்னா ரோட்டுக்கடை ஸ்டைலில் எப்படி நம்ம வீட்டிலே பண்ணலாம், ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் ஃபார் பராட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், இட்லி, தோசை கூட ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். ஒரு ஒயிட் ரைஸு கூட நம்ம இந்த சால்னா நம்ம ஊற்றி நம்ம சாப்பிட்லாம். சால்னா மாதிரியும் இருக்கும், நீங்கள் நல்லா டேஸ்ட்டில் சூப்பர்பாக நல்லா குருமா மாதிரியும் இருக்கும், திட்ட கறியான மாதிரி கூட அந்த சேம் டேஸ்ட்லேயே வரும். அதை நம்ம எப்படி வீட்லேயே செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அடி நல்லா கனமாக இருக்கிற ஏன்னு எடுத்துக்கோங்க. இப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. நான் பட்டை போடலை. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நல்லா மெலிசாக சாப் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 2 பெரிய பச்சை மிளகா கீறாமல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது தான் நல்லா சால்னா நல்ல கலராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டு நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளியும் மல்லி புதினாவையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது நல்லா வதங்கணும். ரொம்ப புளிப்பு இருக்க வேணாம், ஏன்னா நான் தயிர் வேறு ஆட் பண்ணுவேன். ஸோ அதனால் சின்ன தக்காளியே போதும். அதுக்கப்புறம் இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போது 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டில் செஞ்ச தயிர் கெட்டியாக நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் கறி மசாலா நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் 2 ஸ்பூனு. நீங்கள் கரம் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஜீரகத்தூள், மிளகுத்தூள் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சால்னாக்கு வெறும் உருளைக்கிழங்கு மட்டுமே நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா பச்சை பட்டாணி, கேரட்டு, இல்லை மஷ்ரூம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடித்தமான சால்னாக்கு என்னெல்லாம் நம்ம காய்கறி போடுவோமோ அந்த காய்கறி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் கூட மல்லி, ஜீரகம், சோம்பு, 2 பாதாம் பருப்பு, கசகசா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரண்டு இல்லாமல் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் நல்லா கொஞ்சம் சூப்பராக மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சால்னா நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த அரைச்ச தேங்காவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச தேங்காயில் கொஞ்சோண்டு தண்ணி கலந்து அந்த ஏனத்தில் உள்ளதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்னா நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு நான் ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் விட போகிறேன். ஏன்னா அப்போ தான் நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்கும். நான் 2 விசில் விட போகிறேன். நீங்கள் காய்கறி எந்தெந்த காய்கறி நீங்கள் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் யூஸ் பண்ணுறாந்தா அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் நீங்கள் செய்கிறீங்கனாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான நல்லா எவ்வளோ நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம பாதாம் பருப்புலாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ எவ்வளோ சூப்பராக திக்னஸாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் அந்த இது ஆற ஆற ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.